இப்போ நம்ம சேனலில் பருப்பு வடை செய்ய போகிறோம். நான் இது வந்து பட்டாணி பருப்பு கடையில் வாங்கியிருக்கேன். கடலை பருப்பு கிடைச்சாலும் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. பட்டாணி பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இதை குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுருலாம். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் கொஞ்சம் பொடிசா நறுக்கியிருக்கு. ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் காயத்தூள், கொஞ்சம் உப்புத்தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த உப்புலாம் கரெக்டாக செட் ஆகணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாகவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வடை தட்டி போட ஈஸியாக இருக்கும். உருண்டை உருட்டையாச்சு. இனிமேல் இதை லேசாக அப்படி கையில் லைட்டாக இப்படி அமுக்கிக்கோங்க. இந்த ஓரத்தை அப்படி வச்சுக்கோங்க. ஒன்றா போட்டுருவோம். இப்போ வடை வெந்துருச்சு. கொஞ்சம் திருப்பி விடுவோம். போடும்போது ஹையில் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே கரைஞ்சிரும், உள்ளே வேகாது. இந்த பருப்பு வேகணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பருப்போடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. Thank you.